இன்றைக்கி இந்த வீடியோவில் பிட்காயின் அதுக்கப்புறம் எத்தீரியம் இது ரெண்டுத்துக்கான டெக்னிக்கல் அனலைசிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டாக இந்த வீடியோ வந்து இருக்கும். நேற்று எஃப்எம்சி நடந்துச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆச்சு அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ வீடியோஸில் நிறையா இதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இப்படிலாம் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்றத பற்றியெல்லாம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ், லாஸ்ட்டாக நான் வந்து கிவ்வே வின்னர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒருத்தர் மட்டும் தான் என்ன ரீச் பண்ணியிருக்கீங்க, மீதி 2 பேர் என்ன ஒன்றும் ரீச் பண்ணவே இல்லை. ஸோ தயவு செஞ்சு இந்த வாரம் எண்டுக்குள்ளே நீங்கள் என்ன ரீச் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் நீங்கள் ரீச் பண்ணல அப்படின்னா அகைன் நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 பேரை செலக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது உங்கள்கிட்ட இருந்து வேறு 2 பேருக்கு வந்து போயிடும். அதனால் உங்கள் பேர் இருக்குது அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஃபாலோ வீடியோஸில் நம்ம வந்து இதை பற்றின டிஸ்கஷன் வந்து பண்ணியிருந்திருப்போம். அதாவது எஃப்எம்சி அப்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலாம், என்ன மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்றத பற்றி நான் பேசியிருந்திருப்பேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சி டைமுக்கு அப்போ, அதாவது எப்போவுமே பிஃபோராக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுவே காட்டுறேனே, இதுதான் ஆக்சுவலி காய்ஸ். நம்ம இந்த சார்ட் இருக்கு இல்லையா, நான் மார்க் பண்ணல ஆல்ரெடி எஃப்எம்சிக்காக. இதை வந்து டோட்டலாக நான் ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக ட்ரா பண்ணதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் நீட்டாக வரைய முடியாது. நான் இதுக்காக தனியாகவே ஒரு இது போட்டுட்டேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்சிக்காக மட்டுமே வந்து இருக்கிற மாதிரி, சரிங்களா. அதுக்கப்புறம் சிபிஐக்கு தனியாக எடுத்து வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த எஃப்எம்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு எஃப்எம்சி வரப்போதுன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்லேருந்து மார்க்கெட் மேலே போகிறது அப்படின்றது ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு இடத்துலையும் பார்க்கலாம், எஃப்எம்சி வர டைமுக்கு அந்த ஒரு மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்திங்கன்னா அதோட ஒரு ஹையை நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்க முடியும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா எஃப்எம்சி வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை வந்து போயிருக்கும், அதுக்கப்புறம் இங்கேருந்து விழுந்திருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஹை போயிருக்கும், அங்கேருந்து விழுந்திருக்கும், இங்கேருந்து ஒரு ஹை போயிருக்கும் எஃப்எம்சி வரப்போதும் போது. ஸோ ஒரு டைமும் ஒரு ஹையை வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி எஃப்எம்சி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறக்குறாங்க. இது வழக்கமாக நடந்துட்டு இருக்கிறதா, இது ஒரு சைக்கிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி கிடையாது. முன்னாடியில் வேறு மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதான் சொல்கிறோம் இல்லையா, எப்போவுமே ஒரே மாதிரி சீசன் இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 4 மாதத்துக்கு ஒரு வாட்டின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்னே இப்போ மாற்றிக்கிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் வந்துட்டு இது வந்து இப்படி நடந்தால் கண்டிப்பாக விழுன்னு எதிர்பார்க்குற நிலைமை இருந்த பட்சத்தில் இப்போது வந்து அது மாதிரியே இல்லை. இப்போ எல்லாமே வந்து மேனிபுலேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில். ஈவன் நீங்கள் யாரெல்லாம் பண்ணுறாங்கன்றத கூட முன்னாடியே நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, எப்போவுமே வழக்கமாக வந்து இறங்குறது தான். எஃப்எம்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் 6லேருந்து 12% வரைக்கும் கூட வந்து இறங்கியிருக்கு. டீப்பராக கூட வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு 30%. ஸோ ஆனால் அது வந்து கலக்கின வராது. ஏன்னா அது வந்துட்டதுக்கப்புறம் ஏற ட்ரை பண்ணி மேனிபுலேட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா அதை இறக்கியிருப்பாங்க. பட் எனிவே நமக்கு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 6 to 7 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே வந்து இறங்குது. அத்தனை சதவீதம் வந்து கீழே பொதுவாக வந்து இறங்குது. இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அதான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நேற்று நடந்த அந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா போன ஹையிலேருந்து பார்த்திங்கன்னா 5.38% வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு கீழே. பட் இதோட நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா இன்னும் பெருசாகவே கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்துருக்கு. அதை நம்மளுடைய பேட்டர்ன் படி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், நமக்கு வந்து 2 சினாரியோ இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம முன்னாடி பேசியிருந்திருப்போம். அதாவது ஒரு லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த 80,000 வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹை போயிட்டு அது கெயின் கீழே வந்திருக்கும். அந்த ஃப்ளோவிலே வந்து பார்த்திங்கன்னா போகிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதை நான் சொல்லியிருந்திருப்பேன், எஃப்எம்சிக்கு முன்னாடி ஒரு வேளை ஒரு ஹை ட்ரை பண்ணுறாங்கன்னா அதிகபட்சமாக 96 வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. அதை விட எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க அப்படின்னா 1,05,000 வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 96 போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, போகலை. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸில் நம்ம வந்து பேசியிருந்திருப்போம். இந்த 94,500 600 சொல்லியிருப்பேன் தெரியுமா, முக்கியமான ஒரு லிக்விடிட்டி ஜோன் இருக்குது அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற லிக்விடிட்டி ஆல்ரெடி ஸ்வீப் பண்ணி எடுத்துட்டாங்க இந்த இடத்துல. ஸோ அதாவது அந்த நியர்பை எடுத்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை விட மேலே இருக்கக்கூடிய கொஞ்சம் லிக்விடிட்டி வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருப்பாங்க. நேற்று நினைக்கிறேன். ஆமாம் நேற்று தான் எடுத்திருக்காங்க. நேற்றா 9ஆம் தேதி எடுத்திருக்காங்க. இன்றைக்கி தேதி 11. ஸோ 9ஆம் தேதி வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கே நேற்று வந்து எஃப்எம்சி நடக்கும்போது பார்த்திங்கன்னா திரும்ப அதுக்கிட்டே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு தான் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருப்பாங்க. அதாவது லிக்விடிட்டி மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க. ஸோ நமக்கு இருக்கிறது அந்த 2 சினாரியோ தான் இப்போதைக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருக்குல்ல, நான் இருங்க ஒரு நிமிஷம், நான் இந்த மெயின் சார்ட்லேருந்து வரேன் ஒன்று, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது நான் இந்த ரெட் கலர் ஜோன் இருக்குல்ல, நீங்கள் பார்க்குறீங்களா, இதை நான் வந்து அன்றைக்கி நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து வரைஞ்சி காமிச்சிருப்பேன். இந்த ரெட் கலர் ஜோனை வந்து வாட்சபிள் ஜோனு, இது கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். இது ஃப்ளிப் பண்ணுதா இல்லை இதுக்குள்ளே போயிட்டு கீழே விழுதான்னு பார்க்கணுன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஆக்சுவலி கீழே தான் விழுந்திருக்கு. தெரியுதுங்களா, இந்த ஜோனை தாண்டி மேலே போகவே இல்லை. இந்த ஜோனுக்குள்ளே போயிட்டு 50 to 60 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி இருக்கும். ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே தான் கீழே விழுந்திருக்கு. அதுக்கு முன்னாடி லைக் இந்த இடத்துல இன்னொரு இது வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே லோக்கல் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லோக்கல் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆனதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல.
ஸோ எட்ஜில் போய்ட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கீழே இறக்கியிருப்பாங்க. ஸோ இப்போ மெயினாக பிடிசி பொறுத்த வரைக்கும் ஹோல்டு பண்ண வேண்டிய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட ரேஞ்ச் சொல்கிறேன் 89,150, அதாவது 89,150 பிடிசி ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 300 மில்லியன்லாம் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 315-340 மில்லியன் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 88,650 கிட்ட வந்துருக்கு. ஸோ ஒரு லோவராக ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 88,300 வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அங்கெல்லாம் நிறைய லிக்விடிட்டி அப்படின்றது பாட்டமில் பில்ட் ஆகிருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்த்து பிளான் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இங்கே மேலே இருக்கிற லிக்விடிட்டிலாம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் மேலே போச்சு அப்படின்னா, அதாவது 95-250 மேலே போச்சு அப்படின்னா அங்கேருந்து 98 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பில்லியன் கணக்கில் லிக்விடிட்டி வந்துருக்கு. கண்டிப்பாக அதையுமே வந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு நியர்பை சினாரியோவாக நமக்கு எது இருக்குது அப்படின்னா இந்த 90 கிட்ட இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கீழே அதிகமாக இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி வந்து அவங்க என்ன பிளான், அதாவது யாராவது பெரிய மாஸ்டர் லெவலில் பிளான் பண்ணுவாங்கல்ல, அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ கீழே இருக்கிறது தான் முதல்ல வந்து அவன் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்துட்டு மார்க்கெட்டை மொத்தமாக கீழே இருக்கணும், அதாவது 75-24 எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா, பெரிய அளவுக்கு பிளான் பண்ணுவாங்கள்ல. இப்போ அவங்களும் என்ன எதிர்பார்ப்பாங்க இந்த ஜோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மேலே இருக்கிற லிக்விடிட்டி கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. கீழே இருக்கிற லிக்விடிட்டியை தாண்டி முதல்ல மேலே இருக்கிற லிக்விடிட்டியை வந்து கிளியர் பண்ண பார்ப்பாங்க, அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லைனா கீழே இருக்கிற லிக்விடிட்டி முதல்ல கிளியர், இங்கே பக்கத்தில் இருக்கிற லிக்விடிட்டியை முதல்ல கிளியர் பண்ணிவிட்டு மேலே போவோம். ஏன்னா அப்போ தான் கீழே லிக்விடிட்டி பில்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு மேலே இருக்கிற லிக்விடிட்டி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஃப்ளஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில சினாரியோஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. பட் நம்மளுடைய சார்ட் அனலைஸ் படி நம்ம இப்படி இருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஸோ அண்ட் கைஸ், நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்மளோட விஷுவல் கார்டு நீங்கள் இன்னும் யாரும் வாங்கலை அப்படின்னா, வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா மேட்டில் வந்துட்டு மேட் ஃபினிஷிங்கில் 5 தான் இருக்குது, கிளாஸி ஃபினிஷிங்கில் 4 தான் இருக்குது. மொத்தமாகவே வந்துட்டு 9 கார்ட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. இது இல்லைனா இதோட நெக்ஸ்ட் ஸ்டாக் ரீஃபில் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு வேணும்னு நினைக்கிறவங்க இப்போவே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் காமிச்சிருப்பேன்ல, அந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் நீங்கள் அதில் வந்து பார்க்கலாம். ஸோ நிறைய ஆக்சுவலி வந்து இருக்கும். நீங்கள் நிறைய எஜுகேஷனல் கார்ட்ஸில் வந்து பார்க்கலாம். அண்ட் ஈவன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த மாதிரி அனாலிசிஸ் வச்சு ஈஸியாக உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து இதுதான் நடக்க போகுதா அப்படின்றத உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு எஜுகேஷனல் கார்டு தான், வேணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட்லேயும் சரி டிஸ்கிரிப்ஷனும் சரி நான் வந்து லிங்க் தரேன். சரி ப்ரோ, இப்போ என்ன ப்ரோ பண்ணலாம்? இப்போ மேலே இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை எடுத்தாச்சு. அப்போ கீழே இருக்கிற லிக்விடிட்டியை தானே எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறது எனக்கு புரியுது. எஸ், அதுதான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்றத சொல்கிறேன். முதல் கட்டமாக இந்த லோ வந்து உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. 89,150 உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. உடைச்சி அந்த கீழே வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு விக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த விக்குக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி வந்துட்டு கிளியர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 88, 170 பார்த்திங்கன்னா நிறையவே லிக்விடிட்டி இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா மேபி கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையலாம். மறுபடியும் சொல்கிறேன், அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா இந்த இடத்த உடைக்கிறாங்களா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்த உடைக்கிறாங்களான்றதை பார்க்கணும். அப்போது இது மேலெலாம் போகாதா, இது வந்து இன்வேலிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வேலிட்னு இப்போதைக்கு நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்துட்டு எங்கே அந்த ஜோனு 83 எப்போ உடைக்கிறாங்களோ அப்போ இது வந்து இன்வேலிடேஷன் ஆகிடும். இந்த ஜோன் வச்சுக்கோங்க, இந்த 83,400 சில்லறை இருக்குல்ல, எப்போ இது வந்து உடைக்கிறாங்களோ அப்போது இது வந்து இன்வேலிடேட் ஆகிடும். இந்த மேலே போகிற இது வந்து இன்வேலிட் ஆகிடும். ஏன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக 74க்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ என்னுடைய இதுபடியும் நான் சொல்கிறேன், ஒரே விஷயந்தான். இது பாருங்கள், இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா, அதாவது கரெக்டாக அப்படியே மேனிப்புலேட் பண்ணாமல் கிளியராக எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இது நடக்குங்க. கண்டிப்பாக இது வந்து 85க்கு இனிஷியலாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே போய்ட்டு மேலே கிரியேட் ஆகிற லிக்விடிட்டி அண்ட் அதே நேரத்தில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளஷ் பண்ணி இறக்குவாங்க. ஸோ அது 76 இல்லை 75 72 எங்கே வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் இது ஒரு சினாரியோ தான். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டில் நமக்கு வந்து இந்த வந்து உடைக்கலை, இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கலை, இங்கே ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரக்சரை. அதனால மேபி ஒரு 1 மோர் ஹை கூட போகலாம். 1 மோர் ஹை போயிடுச்சுன்னா 96லேருந்து
97 வரைக்கும் கூட வந்து எதிர்பார்க்க முடியும். அதிகபட்சம் 98ன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு. ஸோ இது வரைக்கும் உங்களால் வந்து எதிர்பார்க்க முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உடைச்சா மட்டும்தான் அது வேலிடு. உடைக்காத வரைக்கும் இன்னும் வந்து கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள் வந்து மேபி டைம் எடுக்கலாம். இன்றைக்கி ஆகலாம், இல்லை நாளைக்கு வர நாட்களில் கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியும் எப்படி போக போகுது அப்படின்றது. ஸோ மேலே உடைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து இன்வாலிட் ஆகிடும். கண்டிப்பாக 1,05,000 போயிடும். மேலே உடச்சி போயிட்டாங்க அப்படின்னா, இந்த இடத்த தொட்டுட்டாங்கன்னா. ஒருவேளை கீழே உடச்சிட்டாங்கன்னா நம்ம கீழே பிளான் பண்ணாது இந்த சினாரியோ அப்படியே வந்து நடக்கும். இதுதான் வந்து இப்போதைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பிடிசியை பொறுத்த வரைக்கும். எத்தீரியமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது இது வந்து நம்ம முன்னாடி ரொம்ப முன்னாடி சொன்னேன். இந்த இடத்துல இருக்கும்போதே இந்த லைனை நான் போட்டேன். கிட்டத்தட்ட அக்டோபர் மந்த்லேருந்தே நான் அந்த எத்தீரியமோட ஃபாலோப்பில் கொடுத்துட்ருக்கேன். இந்த ட்ரெண்ட் என்ன கண்டினியூஸாக நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இன்றைக்குனாலும் ஏதாவது ஒரு நாள் இதை உடைக்குங்க அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த எல்லோ ஜோன் எக்ஸாக்ட்லி நம்மளோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ரியாக்ஷன்ஸும் வந்து இருந்திருக்கு இந்த இடத்துல. அதே மாதிரி ஒரு இறங்கியிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் அந்த இறங்கினதை பார்க்கலாம். திரும்ப அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஸ்கெட்ச் பண்ணது ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கு இந்த இடத்துல. இந்த ஷேடோ வந்துட்டு இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த ஷேடோ வந்து நம்ம ஒரு இதுவாக தான் கொடுத்தோம். மேபி ஒரு சினாரியோ இருக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுத்தது. அதை நான் எடுத்துட்டேன். ஆனால் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ நிற்கிது பார்த்தீங்களா இடம். இது ரொம்ப முக்கியமான ஜோன் சொன்னோம்ல, அந்த ஜோனுக்குள்ளே நின்றுருக்கு. திரும்ப இந்த லைன் அப்படியே இங்கே ஹோல்டு பண்ணி டே க்ளோசிங் மேலே இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக கொஞ்சமாக சைடில் மூவ் ஆகி மேலே எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. அதிகபட்சமாக 3,647 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஒருவேளை திரும்ப உள்ளேயே வந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து ஃபேக் அவுட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்திருக்கு. ஸோ இது வந்து இன்வாலிட் ஆகிடும். சரிங்களா? அதனால் திரும்ப அடுத்த அட்டம்ப்ட் கீழே வர வரைக்கும் வந்துட்டு அடுத்த அட்டம்ப்டில் தான் மேபி உடைப்பாங்க. ஸோ இது எப்படி போக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். இது இல்லாமல் 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பயங்கரமாக இறக்கியிருக்காங்க. ரீசெண்டாக வந்துட்டு பிளாக் ராக்காக இருக்கட்டும், பெரிய ஆட்கள் திரும்ப வந்துட்டு விற்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இதெல்லாம் பெருசாக இப்போதைக்கு நம்பாதீங்க. டைம் எடுக்கும். திரும்ப வந்து எப்போ 344 உடைக்குதோ அப்போது அதோட ட்ரெண்டை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இதுக்கு அப்புறம் மேலே தான் போக போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக தான் நம்ம வந்து இருக்கணும். வேறு ஏதாவது முக்கியமான சேஞ்சஸ் மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா நம்ம டெலகிராம்லலாம் நான் அப்டேட் பண்ணுவேன். அண்ட் ட்விட்டர்லேயும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காம எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சுசிகுமார். பாய்.